ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்மளுடைய சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சண்டே ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணிங்க எங்கள் மாமா செய்ய போகிறாங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ பிரியாணி செய்வதற்கான வேலைகள் எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் மாமா பெரிய வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்கங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா புதினா இலை கொஞ்சமாக எடுத்து அதை இந்த மாதிரி இலைகளெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கிற இலைகள்லாம் பார்த்து சுத்தமாக கொஞ்சம் கொஞ்சமாக பறித்து வச்சாச்சுங்க. அடுத்ததாக பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி நீல வாக்கில் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு அதில் நம்ம குக்கரை வச்சிடலாங்க. இப்போ குக்கர் நல்லா காஞ்சிருச்சான்னு பார்த்துட்டு இதில் நம்ம இப்போ ஆயிலை கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகாவெல்லாம் அதில் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்து அதை நல்லா வதக்கி விடணுங்க. அந்த ஆயில்லையே வெங்காயம் பச்சை மிளகாவை நல்லா வதக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு லெமனை எடுத்து அந்த லெமனை 2ஆக கட் பண்ணி அதோடைய ஜாரெல்லாம் இந்த மாதிரி புழிஞ்சி எடுத்துக்கணுங்க. ஜாரெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா அதில் இருக்கிற இந்த விதையெல்லாம் எடுத்துடணுங்க. விதையெல்லாம் நமக்கு தேவையில்லை, ஜார் மட்டும்தான். இப்போ அடுத்ததாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக அதில் சால்ட்டு சேர்த்துட்ருக்காங்க. இப்போ அதை நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாங்க. அடுத்தது சிக்கனை எடுத்து இந்த மாதிரி நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. அதுக்குள்ளே அங்கே வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கியாச்சுங்க. வதக்கிட்டு இப்போ அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2-3 பேக்கெட் ஆட் பண்ணிகிட்ருக்காங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் அதில் நல்லா ஆட் பண்ணி விட்டுட்ருக்காங்க. போட்டதுக்கப்புறமா நல்லா அதை இந்த மாதிரி வதக்கி விடணுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச புதினா இலை மல்லித்தலை அதை எல்லாத்தையும் போட்டாச்சுங்க. போட்டு நல்லா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இப்போ அடுத்ததாக அதில் பிரியாணி பேஸ்ட்டு 2 பேக்கெட் எடுத்து அதில் போட்டுட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேக்கெட் போட்டாச்சு. செகண்ட் ஒரு பேக்கெட்டை கட் பண்ணி அதை அந்த புதினா தலை மல்லி இலையெல்லாம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா இந்த பிரியாணி பேஸ்ட் 2ஐயும் அதில் போட்டாச்சுங்க. போட்டு அதை நல்லா வதக்கிட்டுருக்காங்க. இப்போது நெக்ஸ்ட் அந்த பிரியாணி பேஸ்ட் எதுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். இது தாங்க அந்த பிரியாணி பேஸ்ட், மது பிரியாணி பேஸ்ட். இது தான் நாங்கள் எப்போதும் ரெகுலராக வாங்குறதுங்க. அதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கன் பீஸெல்லாம் நம்ம போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ நல்லா அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம புழிஞ்சு வச்சுருந்த அந்த லெமன் இருக்கு இல்லையா, சிக்கன் போட்டதுக்கப்புறம் இப்படி கிளறி விட்டதுக்கப்புறமா அந்த நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த லெமனை எடுத்து அதில் இப்போ ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ஆட் பண்ணி முடிச்சாச்சுங்க. ஆட் பண்ணி முடிச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு தயிர் பாக்கெட் ஒன்று எடுத்து அதை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லெமன் ஆட் பண்ணதுக்கப்புறமா தயிர் ஒரு பாக்கெட் தயிரையும் எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. தயிரையும் அதில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டுக்கணுங்க. இப்போ நல்லா எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகட்டும். அடுத்ததாக நம்ம அரிசி ஊற வச்ச அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கணுங்க. நாங்கள் அந்த செம்புக்கு அளவாக 1.5 செம்பு அளவாக நாங்கள் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு செம்பு ஊற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 செம்பு அந்த செம்புக்கு அழகாக நாங்கள் தண்ணி ஊற்றியாச்சுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம அரிசியை வாஷ் பண்ணிவிட்டு போட்டுடலாம். தண்ணி அளவாக ஊற்றியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு அரிசி போட போகிறோங்க. அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த அரிசியை எடுத்து நம்ம இப்போ குக்கரில் போட்டுடலாம். இப்போ எல்லா அரிசியும் நம்ம குக்கரில் போட்டாச்சுங்க. இப்போ நல்லா ஒரு கரண்டி எடுத்து அந்த மாதிரியே நம்ம கிளறி விட்டுட்டு அப்புறமா நம்ம குக்கரை மூடி வச்சிட வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க பிரியாணி. விசில் வந்தால் பிரியாணி ரெடி. இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம்.
இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சு தான் மனோ போல